மிரட்டிட்டீங்க சார் உண்மையாவே. ஏன்னா நெறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். உலக படங்கள் எல்லாமே வந்து நெறைய பார்த்துருக்கேன். இப்போ கண்ணுக்கு முன்னாடி நடந்த மாதிரி இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல எந்த அளவு வந்து ட்ரையா இருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோனியா மேம் குறைக்கிறது எவ்வளவு கஷ்டம். அதனால அவரே பாட்டு எழுதிக்கிறார். ஒரே பாட்டு எழுதியிருக்கிறார். அது நல்லது. இப்ப அந்த காவல்துறை அதிகாரி சொன்னார், ஐயா ரோஸ் கலர் அட்டை, ஐயா பேரு பழனிக்குமார். அவர் வந்து நிற்கும் போதே ஒரு வீரப்பாண்டை கட்டபொம்மை மாதிரி இருக்குது. நம்ம பயமா வர இருந்துச்சு எனக்கு. அது வந்து அவர்லாம் ஓய்வு பெற்றது நம்புவாங்களா? நான்லாம் ஓய்வு பெற்று நம்ப மேடம் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு செல்வின்னு சொல்லுங்கன்னாங்க. அந்த கதை கெத்து. அதான் விஜயகுமார் மேடம். அப்புறம் பத்திரிகை வலைதள ஊடக நண்பர்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். தண்டுபாளையம் நான் அந்த ஷூட்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணேன் சார். நிறைய விஷயம் பேசலாம்னு சொல்லி வந்தோம் சார். எங்கே டேரக்டர் சார் மிரட்டிட்டீங்க சார் உண்மையாகவே. ஏன்னா நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். உலக படங்கள் எல்லாமே வந்து நிறைய பார்த்துருக்கேன். இப்போ கண்ணுக்கு முன்னாடி நடந்த மாதிரி இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல எந்த அளவு வந்து ட்ரையாக இருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோனியா மேம் கூட கிட்டத்தட்ட ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன் நான். பட் இந்த மாதிரி நான் தமிழ் சினிமாவில் சோனியா மேம் இப்படி பார்ப்பாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவ்வளோ வயலன்ஸ் ஆயிருது. ஏன்னா புதுப்பேட்டை, அப்புறம் சதுரங்கம், இப்போ கூட ரீசெண்டாக அவங்க படம் பண்ணிட்டு இருக்காங்க ஜட்ஜ் ரோல். அதில் அந்த படம் கூட நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த வனிதா மேம் ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க பாருங்க, சான்ஸே. ஓகே சார், நல்ல டிசைன் சார் ஆர்டிஸ்ட்க்கு. எனக்கு இந்த டீமுக்கு வந்து அறிமுகப்படுத்தின கோவிந்தராஜ் சாருக்கு உண்மையாகவே, அப்புறம் பாபு சாருக்கு வந்து என்னுடைய வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த முயற்சி வெற்றி அடையணும், ஆண்டவன்கிட்ட ப்ரே பண்ணுறேன். நன்றி. நன்றி சார். பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும், யூடியூப் நண்பர்களுக்கும், இந்த விழாவிலே கலந்து கொள்ள இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய நண்பர் வெங்கட் அவர்களுக்கும் முதற்க எனது நன்றி கலந்த வணக்கங்கள். வெங்கட் மூவிஸ் சார்பாக திரு வெங்கட் அவர்கள் தண்டுபாளையம் என்ற இந்த படத்தை தயாரித்து இயக்கியிருக்கிறார். செதுக்கி செதுக்கி செஞ்சிருப்பாருங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா வந்து இதை ஏற்கனவே ஒரு தடவை தெலுங்கில் பண்ண, கன்னடாவில் பண்ண, இப்போ தமிழில் பண்ணுறேன்றாரு. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் தான் சார். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆஸ் எ டைரக்டராக நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம பண்ணிட்டு கூட பேட்ச் ஒர்க்குன்னு போவோம். பண்ணிவிட்டு இந்த சீனில் இந்த இடத்துல ஒரு க்ளோஸ்அப் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே பல தடவை பண்ணி பார்த்துருக்கீங்க. அதனால் நிச்சயமாக இந்த மூவி வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். நான் வரும்போது நான் கூட தண்டுபாளையம்னா எனக்கு தெரியல, தண்டுபாளையம்னா என்னங்கிறத பற்றி. இப்போ இங்கே வந்தோன்னு தான் சின்னதாக ஒரு பயம் வருது. மேடம் சொன்ன மாதிரி என்னடா இது செல்வராய் சார்லாம் சொல்கிறத பார்த்தோம். நான் ரொம்ப ரசிகன் சார் உங்களுக்கு. அப்படி பார்ப்போம் உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ்லாம். என்னடா இது நம்ம எங்கேயோ வந்து சிக்கிட்டோம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு துணிச்சலான ஒரு முயற்சி. அதோடு மக்களுக்கு விழிப்புணர்வு தருகிறார் என்று 2 காவல்துறையைச் சேர்ந்த நண்பர்கள் பாராட்டிய போது உண்மையிலேயே நான் பெருமைப்பட்டேன். ஏன்னா சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின் மட்டுமல்ல, நிச்சயமாக இது மாதிரி விழிப்புணர்வை அதை என்டர்டெயின்மெண்ட்டோட சேர்த்து மரண மாசு ரசிகர்களுக்கு மட்டும்னு போட்டிருந்தாரு. மரண மாசு உள்ளவங்க தான் இந்த படத்தை பார்க்க முடியும். ஏன்னா மாசுங்கிறதே பெரிய விஷயம், அதில் இது மரண மாசு. அதே மாதிரி இந்த காம்பினேஷன் நம்ம வனிதா மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப அற்புதமாக இருந்தது. எனக்கு என்னவோ தெரியல, அந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு பேக்கை தூக்கிட்டு வர மாதிரி ஒரு ஸ்டில்லு. அதை பார்த்த உடனே உண்மையிலே எதனால வந்தது, ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியல. அஜித் சாரும் அர்ஜுன் சாரும் டக்குன்னு ஞாபகம் வந்தாங்க. மங்காத்தா ஞாபகம் வந்தது எனக்கு. ஏன் வந்ததுன்னு தெரியல. 2 பேரும் பேக்கை தூக்கிட்டு வரும்போது என்னடா இது 2 பேரும் சேர்ந்து அடித்து பேக் எடுத்துக்கிட்டு வராங்க போல இருக்கே படம்னு. அந்த தாட் வந்தாலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி சார் அது. ஏன்னா மங்காத்தாங்கிறது எவ்வளோ பெரிய வெற்றி படம். அஜித் சார், அர்ஜுன் சார் கேட்க வேண்டாம். அந்த லெவலுக்கு இன்னைக்கு செல்வி வனிதா அவர்களும் சோனியா அகர்வால் அவர்களும் வரப்போகிறாங்க. உண்மையிலே இது ஒரு அவங்க சொல்லும் போதே அது அற்புதமாக தெரிஞ்சுது. அதாவது ஆண்கள், அதாவது ஹீரோஸ் 2 பேரை வச்சு நம்ம காம்பினேஷன் நிறையா பண்ணுவோம்.
யாரை போடலாம் இது 2 பேரும் சேர்ந்து பண்ணா, ஏன்னா நாங்களே பண்ணோம் இணைந்த கைகள், அருண் பாண்டியன், ராம்கி, நிறைய அந்த மாதிரி அந்த காம்பினேஷன் பண்ணுறது ஹீரோஸை வச்சு பண்ணுவோம். ஆனால் இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஹீரோயின்ஸை வச்சு இப்படி அற்புதமான ஒரு காம்பினேஷன், அதுலேயும் அவங்க 2 பேரும் எவ்வளோ விட்டு கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க பேசும்போதே தெரிஞ்சுது. எல்லாமே ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குது. அதனால இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். வெங்கட் சாருக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். ஃபோட்டோகிராஃபி ரொம்ப அற்புதமாக இருந்தது, பார்க்கறதுக்கு அழகாக இருந்தாங்க. அவங்க பாடணுன்னு பயம் வந்துடுச்சு, அந்த மாதிரி மாமோய் அப்படின்னாங்க. எனக்கு வரல குரலா, இல்லை கால் பொங்கு கூட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பாட்டு ரொம்ப அற்புதமாக இருந்தது. பாட்டு சாரே எழுதியிருக்காருன்னு சொன்னாங்க. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் மீண்டும் ஒரு முறை பத்திரிகை நண்பர்களையும் ஊடக நண்பர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த படத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை நிச்சயமாக உங்களுக்கு இருக்கின்றது. ஏன்னா இது வந்து ஒரு பொறுப்பான ஒரு நல்ல விஷயத்தை வந்து அவர் மக்களுக்கு சொல்லியிருக்காரு. வீட்டை பூட்டிட்டு போகணும், இதெல்லாம் கேட்கும்போது என்னமோ பெரிய விஷயம் உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க, சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன்னா சார் பேசும்போது கூட சொன்னார், இதுக்கு மேலே நான் சொன்னேன்னா இந்த படத்தை பற்றி நான் நிறையா வெளியில் சொல்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு. அதனால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது. நிச்சயமாக உங்களுக்குன்னு பத்திரிகையாளர்கள் காட்சி நடக்கும், பார்த்துட்டு படத்தை பற்றி நல்லபடியான விமர்சனங்களை நீங்கள் நிச்சயமாக கொடுப்பீங்க. கொடுத்து அவருடைய வெற்றிக்கு நாம் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நம்ம எல்லோரும் சார்பாகவும் அவரை இப்பயே நான் பாராட்டுறேன். நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். தந்த இந்த வாய்ப்புக்கு எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. 2 காவியம் 2 காவியம் வெற்றி ஓவியம் தண்டுபாளையம். ஒன்று சென்று விட்டது, இன்னொன்று நின்று விட்டது, 2மே வென்று விட்டது. கைத்தட்டிய 10 பேருக்கு நன்றி சொல்லி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. டைகர் வெங்கட் அவர்கள்தான் தயாரிப்பாளர் என்று நினைக்கிறேன். 3 மடங்கு முதலீடை பெரிய படத்தை கட்டுக்கட்டாக பெறுவதால் இவருக்கு கைத்தட்டுங்கள். ஏனென்றால் அந்த ரெட்டையர்கள் தான் இதற்கு அந்த பார்வையை பாருங்க, வெற்றி பார்வை. அன்பு சகோதரி ஒரு சிங்கம் மாதிரி உட்கார்ந்திருக்காங்க. சுருட்டி அடித்த சோனியா அவர்களுக்கும் மருட்டும் வெருட்டும் பார்வையிலே விழியிலே வெடிகுண்டை போடக்கூடிய ஒரு வேங்கையாக இருக்கும் செல்வி அவர்களுக்கும் செல்வியை கருணாநிதி வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. ஒளிப்பதிவாளர் பேர் பாருங்கள், இளங்கோ. ஏன் இந்த அறிஞ பெருமக்கள், இந்த வெற்றியாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் தெரியுமா? விஜய் முரளி ஏதோ குறிப்பு கூட எழுதுகிறார். பாராட்டுவது, அந்த இளங்கோ ஒளிப்பதிவாளர் பாராட்ட வேண்டும். அதை போலியாக பாராட்டினால் நக்கலாக, நகைச்சுவையாக, கேலியாக, கிண்டலாக, அங்கதமாக ஆகிப்போடும். உண்மையிலே இந்த படத்தை எடுத்திருக்கிற இவர் ஒரு பெரிய ஒரு தைரியசாலி. இங்கே பாருங்க, காவல்துறை, கலைத்துறை, எல்லா துறை, உளவுத்துறை, நான் ஒரு கல்வித்துறை, கவிதைத்துறை, ஆனால் உலகத்திலே சிறந்த துறை, ஆண்டியை 1 நிமிடத்தில் அரசராக்கும் ஒரே துறை வெற்றித்துறை, வெல்லும் துறை, அதுதான் வெள்ளித்திரை. நேரத்துக்கு ஆண்டியா இருப்பான், இன்னைக்கு அரசன் ஆயிடுவான். பெத்தவளை விட்டு, பெண்டாட்டியை விட்டு, கட்டியவளை விட்டு, குழந்தைகளை எல்லாம் விட்டு இங்கே சுத்தி திரிகிறார்கள் என்றால் சும்மாவில்லை. ஒரே நாள் ராஜா கூஜாவான், கூஜா ராஜா ஆவான். அதுதான் சினிமாவுடைய மேஜிக். இங்க மட்டும்தாங்க சமதர்மம் இருக்கு, சமத்துவம் இருக்கு. புனிதமான துறை என்ன எதுன்னு கேட்டா அது திரைத்துறை தான். தகுதி இருந்தா அவனை யாரும் ஜெயிக்க முடியாது, தகுதி இல்லைன்னா அவன் ஜெயிச்சாலும் ஜெயிக்க முடியாது. என்ன அருமையான மனிதர்கள். புகழ்வது, பாராட்டுவது ஒரு மனிதனை ஊக்கப்படுத்தும். சில பேர் என்னதான் கொடுத்தாலும் பாராட்டவே மாட்டான். என்ன இருக்கு, அவெல்லாம் இருந்து வேஸ்ட். பேஸ்புக்ல லைக் போட்டா உலக சொத்தா கொடுத்துறாப்ல நிறைய பேர் இருக்கான். அவெல்லாம் எதுக்கு பிறந்திருக்கிறான்? மதங்கள் காட்ட பல குறியீடு,
எல்லா மனிதனும் விலங்கின் வெளிப்பாடு. தாய் வீடு அடுத்து சுடுகாடு, இது தத்தி நடப்பது பெரும்பாடு. எவ்வளவு கஷ்டம். அதாவது அவரே பாட்டு எழுதிட்டார். நீங்களே பாட்டு எழுதிக்கிறானே. ஒரே ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். அது நல்ல விஷயம். இப்ப அந்த காவல்துறை அதிகாரி சொன்னார், ஐயா ரோஸ் கலர் அட்டை, ஐயா பேரு பழனிக்குமார். அவர் வந்து நிற்கும் போதே ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி இருந்துச்சு. என்னமோ பயமா வேற இருந்துச்சு எனக்கு. அப்படி வந்த அவர்லாம் ஓய்வு பெற்றேன்னு சொன்னா நம்புவாங்களா? நான்லாம் ஓய்வு பெற்ற நம்பலாம், அண்ணன் சொல்ல நம்பலாம். ஐயா அவர்கள் வந்து சொன்னாங்க, அந்த இளங்கோவை அவர் போன்ற எல்லாமே இங்க வாழ்த்துக்கிறார்கள். இந்த இளங்கோ அந்த ஒளிப்பதிவாளர் எனக்கு வேண்டியவர் நண்பர், இசையமைப்பாளர் நாளை முதல் வேண்டியவர். ஏன்னா பாட்டு கொடுப்பார். ஏன்னா அழகி படத்துல 25,000 பேருக்கு மேல கலந்துகிட்ட போட்டியில நான் தான் முதல் பரிசு வாங்கினேன். ரொம்ப வருஷமா விஜய் முல்லைன்னு எனக்கு பாட்டு தரேன்னு சொல்றாரு. புகழ்றான் கண்ணகி அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல, மாசு இல்லாத பொண்ணே. அவன் சொல்றான், உலகத்துல அப்படி கவிதையே கிடையாதுங்க. யூ ஆர் எ மியூசிக் வித்தவுட் இன்ஸ்ட்ருமெண்ட்ங்கிறான். மாசு இல்லா பொண்ணே, வலம்புரி முத்தே, காசர் விரைய கரும்பே தேனே, அரும்பரல் பாவாய். ஃபர்ஸ்ட் நைட்ல அந்த பொண்ணு 12 வயசு உட்காந்துருக்கும், 16 வயசு. மாசு இல்லாத பொண்ணுங்கிறா. வலம்புரி முத்தே, காசர் விரைய கரும்பே தேனே, அரும்பரல் பாவாய், ஆரியூர் மருந்த பெரும்பிடி வரிகர் பெரும்பட மகளே, மலையிடை பிறவா மணியை என்கோ, அலையிடை பிறவா அமிழ்த என்கோ, யாரிடை பிறவா இசையை என்கோங்கிறா. அந்த பொண்ணு தூங்கிச்சு. ஃபர்ஸ்ட் நைட்ல போயிட்டு இவ்வளவு கவிதை பண்ணா. உண்மையிலே இந்த அண்ணன் விஜயமுரளி அவர்கள் சொன்னார், அற்புதமான சகோதரர். அவர் பிஆர்ஓல டைகர் வெங்கட், இவர் இயக்குனர் டைகர் வெங்கட், அந்த டைரக்டர். அவர் சொன்னார், கதையை சொல்லிட்டார் போன்ல. ஒரு சுவை இருந்தா அது திகட்டிடும். இதை நம்முடைய உலகத்திலே மிகப்பெரிய அறிஞன், மிகப்பெரிய கவிஞன், மிகப்பெரிய தத்துவ ஞானி தொல்காப்பியர் சொல்றார், எல்லா சுவையும் இருந்தா தான் ரசிச்சு சாப்பிட முடியும், கேட்க முடியும், பார்க்க முடியும். அவைய சொல்றார், இன்பத்து வெறுத்தல், துன்பத்து புலம்பல், எதிர்வது பெறுதல், ஏதமாதல், பசியட நிற்றல், பசலை பாய்தல், உண்டிகள் குறைகள், உடம்பு நடி சுருங்கள், கண்புயல் படுத்தல், கனவோடு மயங்கள், அப்படி சொல்லிக்கிட்டே போறோம். அத்தனை சுவை சொல்லிட்டு போறோம். அவ்வளவு அத்தனை சுவையும் இருக்கக்கூடிய ஒரு ஓவியம், ஆலயம், தண்டு பாளையம். 8 சுவையை சொல்றான். யாரோ ஒருத்தர் விசில் அடிச்சிருக்காரு, வீட்டுல வந்து பாக்குறாங்க அவங்கள. 8 சுவை. நகையே, அழுகை. இதை விட உலக மொழிகளே கிடையாது இந்த மாதிரி ஒரு தத்துவ ஞானி. எவன் மதிக்கிறாங்க? நம்மள தமிழ்ல வேணா பேர் வைக்கிறானா? உன் பேர் என்னமான்னு கேட்டா ரோசிங், உங்க அம்மா பேரு லூசிங். நிறைய பேர் மோகத்துல கிடக்குறான். விக்னேஷ் விச்சுக்கிட்டே இருப்பான் போடு, முகேஷ் முச்சுக்கிட்டே இருப்பான் போடு. கண்ணன், அமுதன், நிலா, நந்தினி, எவ்வளவு அழகான பேர். தொல்காப்பியர் சொல்றார், அந்த சுவை உள்ளது இந்த படம். நகையே, அழுகை, இளிவரல், மறுக்கை, சிரிப்பு, அழுகை, நகைய, அழுகை, இளிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என அப்பா எட்டை மெய்ப்பாடு என்று என்றார். இந்த படத்துல ஒரே ஒரு சிறப்பு, அரை நிமிடத்தில் முடிக்கிறேன். சினிமால சாதாரண கிடையாது. இதெல்லாம் சில பேர் ஓரமா வந்து நிப்பா, சீக்கிரம் முடிங்கிறது. சில பேர் கொட்டா விட. நன்றி, வணக்கம். பிஆர்ஓ வெங்கட் வந்து பாருங்க, முதல்ல எடுத்தோன்னே இயக்குனர்னு சொல்லலை, தமிழ்நாடு அரசு திரைத்துறை நலவார உறுப்பினர்ன்ட்டாரு. அதனால முதல்ல அந்த பதவியை பொறுப்பை எனக்கு வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, இந்த தண்டுபாளையத்தின் கதாநாயகன், ஏன்னா நாங்கள் எப்பவுமே இயக்குனரை விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்களாம் இயக்குனர் இல்லையா, அதனால இயக்குனரை விட்டு கொடுக்க மாட்டோம். அதனால கேப்டன் அப்படின்றத விட கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த படத்தின் தயாரிப்பாளர் இல்லை, கண்டிப்பாக தயாரிப்பாளர் இல்லாமல் இல்லை, தயாரிப்பாளர் சங்கத்தின் வந்துட்டு இணை செயலாளர் சண்டைக்கு வர்றாரு. தயாரிப்பாளர் இல்லாமல் இல்லை, தயாரிப்பாளர் தான் அப்பா. அதனால வந்து தயாரிப்பாளர் இல்லாமல் ஒரு இயக்குனர் இல்லை, எழுத்தாளர் இல்லை, யாரும் எந்த டெக்னீஷியனும் கிடையாது. அதுக்கு நான் தலை வணங்குறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்து எல்லாரையும் வந்து அப்படி கை தூக்கி, தயாரிப்பாளரையும் சரி இயக்குனரையும் சரி, அத்தனை நடிகர்கள் அத்தனை பேரையுமே தூக்கி அப்படி கொண்டு போய் அப்படி வெளிச்சம் போட்டு காட்டி மக்கள் மத்தியில் கொண்டு போய் நிறுத்துறது ஊடகம், பத்திரிகை, நம்ம மீடியா மக்கள். அவங்களுக்கு நம்ம தலை வணங்கணும் ஃபர்ஸ்ட்டு.
அதனால் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஸோ இந்த படத்தின் இயக்குனர், தயாரிப்பாளர் டைகர் வெங்கட் அவரை பற்றி நான் கன்னடத்தில் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் கன்னடத்தில் சீரியல் பண்ணியிருக்கேன், கன்னடத்தில் படம் பண்ணியிருக்கேன். ஸோ கன்னட படம் பண்ணும்போது கூட அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா தண்டுபாளையம்னாவே அங்கே ஃபேமஸ்ஸு. சின்ன உதாரணம் சொல்லணும்னாவே தண்டுபாளையம் அப்படின்னாவே வந்து ஒரு 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 பயமான ஒரு விஷயம். மரண பயம்னு போட்டார் பாருங்க, மேலே போட்டிருக்காரா? மரண மாஸ், கரெக்டாக மரண மாஸ் போட்டிருக்காரு. அந்த மாதிரி இந்த மரண மாஸ், அந்த பயம் வந்து டைகர் வெங்கட் சாருக்கு அங்கே ஒரு பெரிய பிரபலமான பேர். ஸோ அந்த தண்டுபாளையத்துடைய முதல் வெர்ஷன், செகண்ட் வெர்ஷன் எல்லாமே ஒரு பயமுறுத்தின மாதிரி மிகப்பெரிய வெற்றி, அனைத்து லாங்குவேஜிலும் வெற்றியாச்சு. ஸோ இன்னைக்கு இந்த வெர்ஷன் வந்து இப்போ புதுசாக வந்து அவர் இங்கே வந்து நம்ம தண்டுபாளையம் தண்டுபாளையம் இல்லை, அதனால இப்போ தண்டுபாளையம் இப்போ வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ இந்த தண்டுபாளையத்தில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பூவை புயலாக்கியிருக்காரு. நாங்கள்லாம் ஒரு பூவாக நினச்சிட்டு இருக்கோம். சோனியா அகர்வால் மேடம் அவங்க கேரக்டர்லாம் பூ மாதிரி தாங்க தமிழ்நாட்டுக்கு. அந்த பூவை வந்து அப்படியே புயலாக்கிட்டாரு. பரவாயில்ல, போனாலும் பரவாயில்ல, செய்தி போகும்ல. யூடியூப்ல போட்டீங்கன்னா எனக்கே பார்த்தல, ஏதாவது கால் ஷீட் வாங்கும்போது உதவும்ல. அதனால அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இவரு கூட சார் சொல்லும்போது சொன்னார், திடீர்னு திருமதின்ட்டாங்க சார். அவங்க டக்குன்னு வந்துட்டு வனிதா விஜயகுமார் மேடம் வந்துட்டு கொஞ்சம் டக்குன்னு எனக்கு செல்வின்னு சொல்லுங்கன்னாங்க. அந்த கதை கெத்து, அதான் விஜயகுமார் மேடம் அந்த கெத்து. அது அத்தனை பேர் இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலையே கிடையாது. நம்ம தான் எங்கள் ஹீரோ, நம்ம தான் எங்கள் லேடி சூப்பர் ஸ்டார். அந்த கெத்து இல்லை நீங்கள் எல்லாரையும் பட்டம் அவங்கள தேடிக்கணும், மற்றவங்க கொடுக்குறது தானே, அதனால கொடுக்குற வச்சுக்கலாம் நீங்கள். அதனால இந்த கெத்து தான் அவங்கள வந்து ஒரு குடும்ப பெண்கள் கூட பார்த்தீங்கன்னா, நான் சில எங்கள் பக்கத்து வீட்டில் கூட நான் கேட்டேன், ஒரு நாள் வந்துட்டு இவங்க இந்த ஒரு ப்ரோக்ராமில் வந்து பண்ணும்போது ரொம்ப போல்டாக பேசி பயங்கரமாக வந்துட்டு இது பண்ணுவாங்க. இந்த அம்மாவை பற்றி ஒரு கெத்தாக பேசி ஒரு பாப்பா. அதனால அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம நிச்சயமாக செல்வின்னு சொல்கிறதுலே நம்ம பெருமை தான் அது. அதனால் செல்வி வனிதா விஜயகுமார் அவர்களே. அடுத்ததாக தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் சவுந்தரபாண்டி அவர்களே, திரைப்பட பிஆர்ஓ சங்கத்தின் தலைவரும் தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரும் அன்பு பெரியவர் கவனிக்கல, தமிழ்நாடு பிஆர்ஓ சங்கத்தின் தலைவர் அன்புக்குரிய பெரியவர் விஜயமுரளி அவர்களே. ஏன்னா எனக்கு ஒரு உதாரணம் சொல்லி ஆகணும், அது காமெடியா இருந்தால் பரவாயில்ல, தப்ப சொல்லி ஆகணும். அப்படியே சால்வை கொடுத்துட்டே வர்றாரு வெங்கட் பிஆர்ஓ ப்ரொடியூசர் கொடுக்குறாரு. நாங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறோம். இவர் சொல்றாரு மங்கைக்கு சால்வை கொடுப்பாரு பாருங்க அப்படின்னாரு. நான் அப்படியே சரி நம்மளும் சரி ஒரு யோகம் வருது பிறகுது, டக்குன்னு வனிதா விஜயகுமார் மேடத்துக்கு நம்ம தான் போடணும் அப்படின்னு அப்படியே மைண்டில் அப்படியே ஓடிட்டு இருக்கு எனக்கு. அடுத்து பார்த்தா அங்கே வந்து அந்த உங்க கதாநாயகி மேடம் அங்கே இருக்காங்களே, அந்த மேடத்துக்கு வந்து பார்த்தா டக்குன்னு விஜயகுமார் இவர் நம்ம விஜயமுரளி சால்வை அனுப்பிப்பாரு. உடனே விக்கெட் வீல் போச்சே, இன்னொன்று டக்குன்னு அந்த அம்மா வந்தோடனே காலில் விழுந்தாங்க பாருங்க, சந்தோஷப்பட்டேன். ஆஹா, நம்மள இன்னும் இளம் இயக்குனர் தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதனால அந்த மேடம் வந்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க பாருங்க, தப்பு சண்டா அப்பா, பெரியவர் காலில் விழுந்துட்டாங்க, சந்தோஷம். நாம இன்னும் இல்லை கேட்டா. அதனால வந்துட்டு அவருக்கு வாழ்த்துக்கள். ரெண்டாவது வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு படம். இது வந்து ஒரு விழிப்புணர்வு படம் தான். நிச்சயமா வந்துட்டு அதாவது நாளைக்கு இது மாதிரி நடக்கும், உஷாரா இருங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை, எல்லாமே சீன்ஸ் எல்லாமே. என்ன ஒரு கொஞ்சம் ஒரு ஆக்ரோஷமா எடுத்திருப்பாரு டைகர் வெங்கட் சார். ஸோ அது வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் நிச்சயமா வந்து ஒரு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துற படமா தான் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து சார் சொல்லும்போது, பழனிக்குமார் எஸ்பி சார் சொல்லும்போது கூட சொன்னாரு, இது வந்து தண்டுபாளையம் இப்படி ஒரு கேங் இருக்கா இல்லையான்றது கூட அது சஸ்பென்ஸாக தான் இருக்கும். ஆனால் அப்படி எல்லாம் அந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால நாங்கள் கூட தமிழ்நாடு போலீஸ் கூட போஸ்ட் போனோம். அதனால வந்துட்டு அப்படி இருக்கு அப்படிங்கிறத அவர் மறைமுகமாக சொன்னார். ஆனால் அப்படி இருக்கிற கேங்கு கிட்ட நம்ம உஷாரா இருக்கணுங்கிறத இவர் ஒரு திரை வடிவத்தில் சொன்னால் தான் ஜனங்க கிட்ட போய் சேரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம டைரக்டர் எடுத்துக்காரு. அவருக்கு வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். அதே மாதிரி கிரைம் செல்வராஜ் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது எப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டைரக்டருக்கு எழுத்தாளர்கள்லாம் அவருடைய இதை பார்க்குறாங்க, யூடியூப்லோட அவருடைய
பேச்சை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னா நிறைய இந்த கிரைம் விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் சீன் பிடிச்சிக்கலாம் நிறைய. அதனால அவரு இந்த சொன்னாரு மாதிரி வனிதா மேடத்தை அக்கா அப்படின்னாரு. அந்த அம்மா அப்படியே ஒரு முறை முறைச்சாங்க டக்குன்னு. முறைக்கலையா, சரி ஓகே. அதனால வந்துட்டு அவர் வந்து அந்த மாதிரி ஒரு சமாச்சாரத்தை திரை ஒரு டைரக்டர் ஒரு கதாசிரியர் கூட வந்துட்டு அவ்வளோ அழகா சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கிரைம் விஷயத்தை வந்து அவ்வளோ அழகா அப்படியே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கேட்டுட்டு அதில் சீன் பிடிச்சிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி கிரைம் செல்வராஜ் சார் வந்திருக்காரு, அவருக்குலாம் நன்றிட்டார். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ தமிழ்நாடு அரசு திரைத்துறையினருக்கு நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் டாக்டர் தளபதி ஐயா அவர்கள் வந்து நிறைய வந்து சலுகைகள்லாம் கொடுத்துருக்காங்க. திரைப்பட கட்டணம், அதாவது வந்து படப்பிடிப்பு தடத்துக்கு கட்டணத்தெல்லாம் குறைச்சி நிறைய வந்து படப்பிடிப்பு எடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த படப்பிடிப்பு கட்டணத்தை ஏன் நானும் அதில் இருக்கிறதுனால உள்ள போகும்போது தான் தெரியுது ஏன் நம்ம எடுக்க சொல்றோம். இப்போ வெளியில போய் ஒரு வீட்டை ஷூட்டிங் எடுத்தாவோ வெளியில ஒரு இடத்துல எடுத்தாவோ கிட்டத்தட்ட 50,000 ஆகுதுன்னா அரசாங்க இடத்துல எடுங்க. அரசாங்க அனுமதி கொடுத்துக்கிற இடத்துல நீங்க எடுங்க. நிறைய இடம் இருக்கு. நீங்க நிறைய வந்து நீங்க அது வந்து நாங்க வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி இடத்துல எடுத்தீங்கன்னா தனியார் இடத்துல எடுக்கிறதுக்கும் அரசாங்கத்தை இடத்துல எடுக்கிறதுக்கும் நிச்சயமா 50% 100% இருக்கு. இப்போ நீங்க போயிட்டு ஒரு லொக்கேஷன் போனீங்கன்னா ஏலகிரி மலையா இருந்தாலும் சரி, ஏற்காடா இருந்தாலும் சரி, ஊட்டியா இருந்தாலும் பாத்தீங்கன்னா லொகேஷன்ஸ் கம்மி. 10,000 ரூபாய் உங்களுக்கு லொகேஷன் எடுக்கிறீங்க. அதே லொகேஷன் வெளியே போய் எடுத்தா என்ன ஆகுது? 50,000 1,00,000 ரூபாய் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பயன்படுத்தணும். இந்த பணம் எங்க போய் வருது? இந்த பணம் நமக்கு தான் திரும்ப வருது. எப்படி வருது? நீங்க தயாரிப்பாளர்கள் நீங்க கொடுக்குற இந்த இடத்துக்கு அரசாங்கத்துக்கு படப்பிடிப்பு கொடுக்குற அந்த கட்டணம் வந்து 50% வந்து திரைப்பட நலவாரியத்தின் மூலமா எங்களுக்கு திரைப்பட நலவாரியத்துக்கு கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இது அவங்க பணம், துறையினர் பணம். இந்த பணத்துல அரசு வந்து 50% எடுத்துக்கிட்டு மீதம் வந்து இந்த நலவாரியத்துக்கு கொடுத்துட்றாங்க. அந்த நலவாரியத்துல 50% பணத்தை தான் எல்லா கிராஃப்ட் கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற திரைத்துறையில் இருக்கிற இயக்குனர்ல இருந்து கேமராமேன்ல இருந்து எல்லா டெக்னீஷியன் ஒர்க்கர்ஸ் அண்ட் நடிகர்ல இருந்து தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், கடைசியா போஸ்ட் ஓட்டர்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த நலவாரியத்தில் போய் சென்றடையுது அந்த பணம். அதனால வந்துட்டு நான் வந்து என்னுடைய கோரிக்கையாவே வைக்கிறேன். எல்லாரும் வந்து இந்த படப்பிடிப்பு வந்து அரசாங்க இடத்துல நடத்துனீங்கன்னா அந்த பணம் அரசுக்கும் போகும், 50% நமக்கு வந்து அது வெல்ஃபரா வந்து நலவாரி மூலமா நம்ம எல்லாருக்கும் திரும்ப கிடைக்குது. அதனால வந்துட்டு இந்த நேரத்தில் அதையும் நான் பதிவா இதை செய்து இந்த படம் தண்டுபாளையம் பெரும் வெற்றி அடையும். அதுக்கு சின்ன உதாரணம், நேற்று நைட்டு வந்து எனக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி என்னன்னா நாளைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் போறீங்களான்னாரு. ஆமா, என்ன தண்டுபாளையம்னு. அது வந்துட்டு நான் கூட பேசிக்கிட்டு இருக்கேன் ஏரியாவுக்குன்னாரு. பேசினாரா என்னன்னு தெரியாது, நான் வேணா நம்பர் தரேன். அதாவது என்னன்னா ஒரு படம் எடுத்துட்டு யாருமே வியாபாரத்தை கேட்கறதே இல்லை. உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும், மீடியாக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம திரையுலகம் தெரியும். படத்தை எடுத்துட்டு விற்க முடியாம கஷ்டப்படுற இந்த சூழ்நிலையில அது எந்த ஒரு டாப் விடுங்க, 10 படம் டாப் இருக்கிற ஹீரோஸ் விடுங்க, அதுக்கப்புறம் இருக்கிற எந்த படமே பிசினஸ் கிடையாது. அவங்கவுங்க இண்டிவிஜுவல் திறமையில வைக்கிறாங்க, போராட்டம் தான் எல்லாம் வாழ்க்கை. ஆனால் இந்த படம் வந்து பாருங்க, ஒரு ரிலீஸ்க்கு இன்னும் வரல. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல இருந்து ஒரு கேட்கறதுக்கு வந்து ஒருத்தர் ஆசைப்படுறாரு, ஏதோ ஒரு வாங்குறதுக்கு ஆசைப்படுறாரு. என்னன்னா அவர் ஒரு நம்பிக்கை, இது வந்தா வந்து இந்த படம் ரெவென்யூ வந்துடும் நமக்கு அப்படிங்கிற ஒரு லெவல்ல ஒரு கேட்கிறாருன்னா இந்த படம் ஸோ அந்த சூழ்நிலை இருக்கு. அதனால இப்படி ஒரு நல்ல படத்தையும் வியாபாரத்துக்கு உண்டான அந்த படத்தையும் கொடுத்திருக்கிற தயாரிப்பாளர் இயக்குனர் டைகர் வெங்கட் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னாடி ரோல உட்காந்து நியூஸ் கவர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ மேடையில் ஏறி பேச சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமா ஜேர்னலிஸ்டாக இருக்கேன். 94 இருந்து இதே பிரசாத் ஸ்டூடியோவுக்கு, இதே ப்ரிவியூ தேட்டருக்கு நிறைய வாட்டி வந்திருக்கேன். நிக்கில் ஜான்சன்லேருந்து எல்லா பியர்லேருந்து எல்லாத்தையும் அறிமுகம் கிடைச்சது. அதே மாதிரி இந்த இந்த தண்டுபாளையம் படம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது எனக்கு, அது அவர் வெங்கட் சார் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணும்போதே சொன்னேன், அவர்கிட்டயே சொன்னேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மாதம் முன்னாடி ரெட் பிக்ஸ்னு யூடியூப் சேனலில் நான் வந்து ஒரு தண்டுபாளையம் பற்றி, இந்த கேங்கை பற்றி ஒரு யூடியூப்பில் பேசியிருந்தேன். அது கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர், குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், இப்போ வந்து அவர் பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருக்கார். அவர் ஒரு நாள் அவர் சந்திக்க போயிருந்தார். இப்போ நாமக்கல் கவிஞர் மாளிகையில் போய் பார்க்க போகும்போது அவர் சொன்னார்,
நீங்கள் அந்த வீடியோ போட்டிருந்தீங்க, அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அவர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த விண்டோ டோரெல்லாம் வந்து பூட்டியிருக்கா பூட்டலையான்னு தெரியாது, அப்படியே விட்டு படுக்க போயிடுவாரு. அதுக்கப்புறம் நான் ரெகுலராக போய் செக் பண்ணிட்டு போய் படுக்க போறேன்னாரு இந்த வீடியோ பார்த்த பிறகு. எனக்கு அது சொல்லும்போது தான் அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு என்னோட நெருங்கிய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய பேர், ஒய்ஃப் சைடில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ஒஸ்கோட்டில் இருக்காங்க, பெங்களூர், சவுத் பெங்களூரில். ஸோ அங்கே இந்த தண்டுபாளையான்றது ஒரு இடம் ஹொஸ்கோட் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கேள்விப்பட்டு நான் அங்கே போய் தேடிலாம் பார்த்தேன். ஜேர்னலிஸ்டாக உள்ள போய் பார்க்கலாம். ஏன்னா நான் முழுக்கவே 30 வருஷமாகவே க்ரைம் ரிப்போர்ட்டராக இருக்கிறதுனால அங்கே என்ன நடக்குது, உண்மையாக யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்க போகலாம் அப்படின்னு அங்கே போய் பார்க்க போயிருந்தேன். அப்படி யாரும் இல்லை. அதே மாதிரி இவங்க சார் சொன்ன மாதிரி வெங்கட் சாரும் இல்லை கேடி நாயக் சார், இவங்க எல்லாருக்குமே வந்து அங்கே ஏற்கனவே நடந்த நிறைய விஷயங்கள், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும், இப்போ எனக்கு முன்னாடி பேசின ரிட்டையர்டு எஸ்பி பழனிக்குமார் சார் சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டாங்களா ஈடுபடலையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், என்னோட ஒரு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கட் ஃபீலிங் சொல்லுவாங்கள்ல, போலீஸில் நார்மலாக சொல்கிற ஒரு கட் ஃபீலிங் மாதிரி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்க இங்கே நடந்த நிறைய இன்சிடெண்ட்டில் அவங்களோட ஹேண்டி ஒர்க் இருக்குன்றது தெளிவாக தெரியும். பட் ஆனால் கண்டுபிடிக்கல. இதில் நிறைய கேஸில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சில வழக்குகளில் வேறு சில அக்யூஸ்லாம் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போய் இப்பயும் ஜெயிலுக்குள்ளே இருக்கவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் இதில் இந்த மாதிரி எல்லாம் சம்பவங்கள்னால அது ஒரு மாதிரி ஒரு ரொம்ப டைல்யூட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க வெங்கட் சார் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, இங்கேயே கூட யாராவது வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, ஏதாவது நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு. அது உண்மைதான். ஏன் அப்படின்னா, அங்கே ஏற்கனவே வந்த, அதாவது பார்த்தீங்கன்னா சலபதின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே கர்நாடகாவில் பெங்களூரில், அவங்க வந்து இந்த வழக்கை க்ளோஸாக மானிட்டர் பண்ணி அவங்க தான் அந்த கேஸை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுது. அதில் வந்து அவங்களுக்கு ஒரு டிப் ஆஃப் கிடைக்குது. டிப் ஆஃபில் பேஸ் பண்ணி அப்படியே போய் பிடிச்சி அதில் சம்மந்தப்பட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 பேர் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க, இப்பயும் இருக்கிறாங்க. அதை தான் நீங்கள் கூட பார்த்தீங்க, நம்ம ட்ரெய்லர் கூட காட்டியிருந்தாங்க. அங்கே பின்னாடி அந்த, அதாவது அவங்க இருக்கக்கூடிய அந்த பெல்காம் ஜெயிலில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு உள்ள யாரும் போக முடியாது, அவ்வளோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அங்கே ஒரு ரிப்போர்ட்டர் போய் அவங்கள மீட் பண்ணுற மாதிரியெல்லாம் ஒரு சில சீன்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கே இருக்கும்போதே சலபதி சாருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு இன்னும் த்ரெட் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஈவன் இப்போ எனக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு சிலர்லாம் போய் பெங்களூர் போகும்போது அவங்கள சந்திக்க, சும்மா ஒரு கர்டசிக்காக சந்திக்க போனாலும் அவர் ஃபோன் பண்ணாங்கன்னா, நீங்கள் நேராக அந்த காஃபி டே பக்கத்தில் போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்றது. திரும்பி அங்கே போன பிறகு நீங்கள் அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி வந்து அங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக தான் மீட் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு, அதாவது என்ன அப்படின்னா, இந்த தண்டுபாளையா இந்த கேங் வந்து அவ்வளோ சாதாரண கேங் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட சீரியஸ்னஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக தண்டுபாளைய கேங்கை பற்றி சொல்லாமல், ஏன்னா படத்தை பற்றின நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி ஆகிடும். அதனால இன்னொரு அக்யூஸ்டு அங்கே இதே தர்மபுரி பக்கம், இவர் சார் சொன்ன மாதிரி அங்கே அதனோட பெல்ட்டே முழுக்க தர்மபுரி ஒசூர் சைடில் பண்ணிக்கிட்டு இருந்த சைக்கோ ஜெய்சங்கர்னு ஒருத்தர் தான். அவன் என்ன பண்ணுவான்னா, யாரையாவது ஒருத்தரை கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுவான். குறிப்பாக இனிஷியல் டேஸில் அவன் வந்து ஒரு லாரி டிரைவராக இருந்தான். சும்மா கூட கிளீனராக போயிட்டு இருந்தவன் டிரைவர் ஆனால் ஒரு ஜோல்னா பை மாதிரி வச்சுட்டு போயிட்டே இருப்பான். அங்கே போகிற வழியில் மேக்ஸிமம் அவனோட டார்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு செக்ஸ் ஒர்க்கராக இருப்பாங்க, இல்லைனா வேற யாராவது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸாக இருப்பாங்க. அப்படி இவங்களை கூட்டு போயிட்டு கழுத்தை வெட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்கள செக்ஷுவல் அபியூஸ் பண்ணுவான். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமானவன். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதை விட மோசமான சில விஷயங்கள்லாம் கூட இந்த தண்டுபாளைய கேங்கில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட சீரியஸ்னஸ் வந்து உண்மையாகவே அதில் பாதிக்கப்பட்டவங்க தான். ஈவன் பார்த்தீங்கன்னா, தீரன் அதிகாரம் 1 அந்த படம் வரும்போது இந்த சுதர்சனம் எம்எல்ஏ வந்து அந்த கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ அவங்கள அட்டாக் பண்ண பிறகு தான் அந்த கேஸ் ரொம்ப சீரியஸ் ஆகி போய் அதுக்கப்புறமா ஜெயலலிதா வந்து அந்த டைமில் ஜாங்கிர் சாரை அப்பாயின்ட் பண்ணி அப்போ அந்த கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண சொன்னாங்க. அப்போ அந்த சம்பவம் நடக்கும்போது நான் மாலை மலரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நேராக அங்கே ஸ்பாட்டுக்கு போகிறோம். அங்கே போய் பார்க்கும்போது அந்த ஏரியா, அதாவது அந்த வீடே பார்த்தீங்கன்னா அப்படி ரத்தமாக ஊற்றி இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக கொலை பண்ணக்கூடிய ஒரு கேங்கை தேடி, யாருன்னே தெரியாமல் தேடி போய் கடைசியாக ஒரு
ஒரு 3 என்கவுண்டரோட அங்கே நின்று போச்சு. ஸோ இந்த இந்த இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த தண்டுபாளைய படத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேவர் மகன் படத்தோட ஒரு தொடர்ச்சி நீட்சி தான் வந்து மாமன்னன் அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜ் சார் பேசியிருந்தாரு. அது மாதிரி இவருக்கு ஏற்கனவே வந்து இந்த ஒரு தண்டுபாளையம் அந்த படத்தோட 1 அப்புறம் தெலுங்கு வெர்ஷன் கன்னடா வெர்ஷன் மாற்றி மாற்றி எடுத்து அவர் வெங்கட் சாருக்கும் ஒரு மாதிரி ஒரு பயங்கர ஒரு ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட இம்பேக்ட் தான் இப்போ தமிழ்ல அப்படியே கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து அந்த ரெப்ளிகேட் பண்ணி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாரு. பட் அதோட அவங்ககிட்ட சார்ட்ட பேசும்போது நிறைய இதை பத்தின விஷயங்கள்லாம் கேட்கும்போது கண்டிப்பா இது அப்படி பார்ட் 1ஓட நிக்காது. கண்டிப்பா பார்ட் 2வும் வரும். வரும்போது இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். படம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரணும். இந்த படத்தில் நடிச்சிருக்க 2 பேரும் மிரட்டின வனிதா அக்காவுக்கும் அவங்க சோனியா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இருந்த மற்ற க்ரூ மெம்பர்ஸு எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணவங்க, சிஜி ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர். இந்த படத்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. நேற்று மத்தியானம் நான் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்தது, நான் தண்டுபாளைய டைரக்டர் பேசுகிறேன், கொஞ்சம் நீங்கள் வர முடியுமா எங்கள் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னாங்க. ஸோ தண்டுபாளையம் விடாமல் எங்களை துரத்திக்கிட்டே இருக்குது. பட் இது வரைக்கும் தமிழ்நாடு போலீஸில் அந்த கும்பலை சேர்ந்தவங்க யாரும் எந்த வழக்கிலையும் கைது செய்யப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் வந்து ரொம்ப வருஷமாக இதில் நான் அசோசியேட் ஆகி ஓரளவு வந்து இந்த தண்டுபாளைய கும்பலால் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த சில குற்றங்களுக்கு விடை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன். கிட்டத்தட்ட 2013 2016 வரைக்கும். அப்புறம் அந்த சம்பவங்கள் வந்து 2016க்கு அப்புறம் கடைசியாக ஒரு இடத்துல நடந்தது, அங்கேயும் போனேன். எல்லா இடத்துக்குமே நான் கிட்டத்தட்ட போயிருக்கிறேன். அந்த கடைசியாக போன சம்பவத்தை எடுத்ததுக்கப்புறம் டில் கோவிட் அவங்க இந்த கேங் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததா என்றது தெரியாது. பட் இந்த தமிழ்நாட்டில் நடந்த சம்பவங்களுக்கும் இந்த தண்டுபாளைய கும்பலுக்கும் தொடர்பு உண்டா என்பது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை, ஆதாரங்கள் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து அந்த டைமில் நாங்கள் வந்து செக்யூர் பண்ண போகும்போது ஆக்சுவலாக அந்த கேங்கை சேர்ந்தவங்களுக்கு ஓரளவு எங்களுக்கு தெளிவு கிடச்சி நாங்கள் போய் சேர்ந்தோம். பட் அவங்கள நம்ம கண்டுபிடிச்சி கொண்டு வர்றதுக்குள்ளே அங்கே வந்து காவேரி நீர் பிரச்சனைனால 2016 ரொம்ப பெரிய இஷ்யூ ஒன்று கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்ததுனால நம்ம வந்து போலீஸ் ஃபோர்ஸ்னால அங்கே போக முடியல. அதாவது எங்கள் ஸ்பெஷல் டீம் தனி அலுவலாக இருந்தோம், அந்த டீமில் இருக்கும்போது அதை போக முடியல, அதனால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ we can't associate the crimes which took place in தமிழ்நாடு with தண்டுபாளைய கேங். பட் இருக்கலான்றது ஸ்ட்ராங் சந்தேகம் இருக்குது, நிறைய ஆதாரங்கள் இருக்குது. கூடிய விரைவில் தமிழ்நாடு போலீஸ் அவங்க வந்து இந்த கொலைகளுக்கு வந்து தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக கைது செய்யும் என்ற நம்பிக்கையுடன் இந்த படம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலாம் அப்படின்ற சந்தேக கண்ணோட்டத்தோட ஸ்ட்ரேஞ்சர்ஸை வந்து பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சாங்கன்னா அது போலீஸ்க்கு காவல்துறைக்கும் நல்ல பேர் உதவியாக இருக்கும், பொதுமக்களுக்கும் உதவியாக இருக்கும். இந்த படம் அதில் வந்து வெற்றி பெறும் என்பது சந்தேகம் இல்லை. அதுக்கு நான் இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த காலையில் நான் வந்து தினசரி தொலைக்காட்சி விவாதங்களில் வந்து தினசரி வந்து செல்வது வழக்கம். அதில் கூட சாயங்காலம் 4 மணிக்கு தினமலர் தொலைக்காட்சி, 5 மணிக்கு ஜி தமிழ் தொலைக்காட்சி, இன்னொரு தொலைக்காட்சி போகும்போது அண்ணன் டைகர் வெங்கட் அவர்கள் தண்டுபாளையம் படத்துடைய இசைக்கருவி தட்டை வெளியிடலாம் வாருங்கன்னு சொன்னாங்க. நான் காலைல தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயம் போகும்போது திடீர்னு ஒரு போஸ்ட்டு விட்டுருந்தாங்க. அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் இது போல் த்ரில்லிங் படங்கள்லாம் நிறைய வரும். அது வந்து 2 பெண்மணிகள், ஒன்று சோனியா அகர்வால், இன்னொன்று நம்முடைய திருமதி
வினிதா விஜயகுமார் அவர்கள் 2 பேரும் செல்வி செல்வி சாரி வந்து பெரிய வீச்சறிவாளாக அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் நின்று பார்க்கும்போது அந்த போஸ்டர் வந்து நிச்சயமாக சென்னை மாநகரத்தில் உள்ள அனைத்து சமூகத்தை சேர்ந்த மக்களும் மட்டுமல்ல, அரசியல் பெருமக்கள், திரைப்படத்துறை வட்டாரத்தில் கூட மிகப்பெரிய சிந்தித்து இந்த படத்துடைய உள்கரு என்ன, இது என்னதாக இருக்கும் என்று எல்லோருடைய மனதிலும் டிக் 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 என்ற நிலைப்பாட்டுக்குள்ள அந்த போஸ்டர். ஆனால் அண்ணன் டைகர் வெங்கட் அவர்கள் இந்த கதையை சொல்லும்போது, இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற அவலங்களை பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி வேண்டும், சமூகம் எந்த அளவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை பெற்றோர்களும் குழந்தைகளோடு குடும்பத்தோடு வந்து கண்டுகளிக்கக்கூடிய ஒரு நல்ல கதாபாத்திரமாக அமையும் என்று நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால், திரைப்படத்துறையில் பல கதைகள் பல கதாபாத்திரம் எடுக்கலாம். காரணம் என்றால் சினிமா மட்டும்தான் விமர்சனத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தில் சிறந்த நல்ல ஒரு திரைப்படத்தின் டைட்டில் நீங்கள் வச்சிருக்கீங்க, தண்டுப்பாளையம் என்று. நான் காலையில் கூட அண்ணன் டைகர் வெங்கட் அனுப்பிய இந்த ஸ்லைடை வந்து அந்தமான் தமிழ் சங்கத்திலும் இலங்கையினுடைய வவுனியா ஜஃப்னாவுடைய ப்ரெஸ் கிளப்பில் நிறைய இடத்துல கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு இன்னைக்கு அந்த ஸ்லைடை தான் அனுப்பியிருக்கேன். தமிழ்நாடு மட்டும் இல்லை, வெளிநாடுகளும் அனுப்பியிருக்கிறேன். காரணம் என்றால், நான் நிறைய வெளிநாடுகளில் வந்து ஆன்மீக சுற்றுப்பயணம்லாம் மேற்கொண்ட காரணமாக நிறைய அரசியல் சம்பந்தமாக பேசும்போது இந்த படம் வந்து அதில் நான் வந்து நிறைய டிஃப்ரென்ஸான கதைகள், 2 பெண்மணிகளை மையமாக வைத்த ஒரு கதை, தமிழகத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அருமையான ஒரு தண்டுப்பாளையம் படத்தை வைத்தவர்கள். இது தமிழகத்தினுடைய மக்களின், இளைஞர்களின், மாணவ மாணவர்களுடைய எல்லோருடைய மனதிலும் நீங்க இடம் பிடித்து 100 நாளை தாண்டி வெற்றிகரமாக கூடக்கூடிய படமாக தண்டுப்பாளையம் அமையும் என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த டைகர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசிக்கலி கோயம்புத்தூர் தான் அப்பா அம்மா எல்லாம். நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பெங்களூரு, படித்ததெல்லாம் பெங்களூரு. அதனால் எனக்கு சுத்தமாக அந்த மாதிரி தமிழ், பியூர் தமிழ் என்னால் பேச தெரியாது. ரெகுலராக வீட்டில் என்ன பேசுகிறோமோ அந்த மாதிரி தமிழ் தான் நான் பேசுவேன். தயவுசெய்து ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் எல்லோரும் மன்னிச்சுக்கணும். இப்போது ஒரு கிரீடம், க்ரௌன், அது தங்கத்தில் தான் செய்கிறது. ஆனால் அதுக்கு வெறும் தங்கத்தில் செஞ்சால் அதுக்கு அவ்வளோ வேல்யூ இல்லை. அதுக்கு ஒரு டைமண்ட் வேணும். அது எத்தனை டைமண்ட் இருக்குது, எவ்வளோ வேல்யூபிள் டைமண்ட் இருக்குது, அதை வச்சு தான் அந்த கிரீடத்துக்கு வேல்யூ. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் ஒரு கிரீடம், வைரங்கள் இங்கே வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்ஸு அதை வச்சு தான் இருக்குது. சோனியா மேடமுக்கும் வனிதா விஜயகுமார் மேடமுக்கும் வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் நம்ம டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். உங்களோட ஹெல்ப்பு, ஆசீர்வாதம் எங்கள் மேலே எப்போ இதே மாதிரி இருக்கணும்னு வேண்டிட்டு முன்னாடி பேசுகிறேன். அதே மாதிரி சூரியன், பூமி, சூரியன் ஒரு பக்கம் இருக்குது, பூமி ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறது சன்ரைஸ். அந்த சன்ரைஸ் தான் நீங்கள். உங்களால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், ஏது பண்ணியிருக்கிறோங்கிறது அந்த பூமிங்கிற ஒரு ஆடியன்ஸுக்கு தெரியணும்னா, அங்கே ஒரு வெள்ளாமை, ஒரு இது வரணும்னா அது உங்களால தான். ஸோ உங்களுக்கு எல்லா மனப்பூர்வமாக சுவாகத்தம், நன்றி. அதே மாதிரி நண்பர்கள், வெல்விஷர்ஸ், எத்தனையோ வேலை இருந்தாலும் நம்ம ஒரு இது அன்புக்காக, பாசத்துக்காக எல்லாம் வந்து சேர்ந்துருக்கிறீங்க. உங்களுக்கும் நன்றி, வரவேற்புகள். அப்போ நம்ம பிஆர்ஓ சார், வெங்கட் சார், இதுக்கு நம்ம இவ்வளோ ஈஸியாக ஒரு ப்ரோக்ராம் எனக்கிட்ட, நம்மளது டைரக்டரும் நான், ப்ரொடியூசரும் நான், அங்கே ஒர்க் முடியல, ரிலீஸ் டேட் கிட்ட வந்துருச்சு, அங்கே டென்ஷன் ஓடிட்டு இருந்தாலும் எந்த டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது நம்ம கேப்டன் சாரு, வெங்கட் சாரு, அவருக்கு நன்றி, வரவேற்பு. ஸோ இப்போது நம்ம டீட்டெயிலாக பேச போனால், நான் ஒரு டைரக்டர் படத்துக்கு, என் ஃப்ரெண்டு, என் உயிர் நண்பர் கேடி நாய்க்கு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரொடியூசர் நான் தான். ஒரு இந்த தண்டுப்பாளையம் 1 தெலுங்கு, அதுக்கு நான் தான் ப்ரொடியூசரு. தண்டுப்பாளையம் 2 கன்னடா அண்ட் தெலுங்கு, நான் தான் ப்ரொடியூசரு. அது சுத்தமாக நான் தான் ப்ரொடியூசரு. தண்டுப்பாளையம் 4 அதுக்கு நான் தான் ப்ரொடியூசரு. அது ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷனு, ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாகு எல்லாமே என்ன தான், லிரிக் எல்லாமே. இப்போது இந்த தண்டுப்பாளையம் தமிழில் பண்ணுற நெசிட்டி என்ன இருந்தது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு இது. ஆமாம், அங்கே எடுத்தீங்க, அந்த படம் ஹிட் ஆச்சு, அதனால் எல்லாம் பிளாக் பஸ்டர். தமிழ், கன்னடாலையும் பிளாக் பஸ்டரு, தெலுங்குலையும் பிளாக் பஸ்டர். தெலுங்கில் எந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் அப்படின்னா, இப்போ நீங்கள் யாரும் திட்டுவீங்கல்ல, ஏடா திருட்டு நாயே அப்படின்னு திட்டுவீங்கல்ல, இப்போ அங்கெல்லாம் மறந்துட்டாங்க, தொங்கனா கொடுக்கறதே மறந்துட்டாங்க.
ஏன்றா தண்டுப்பாளையம் கேங்கலாக ஒன்றாகும் அப்படிங்கிறாங்க. ஒரு அரசியல்வாதி எடுத்துக்கங்க, தண்டுப்பாளையம் கேங்கா மீரோ அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு காமன் மேன் எடுத்துக்கங்க, ஏன்னா எங்களை தண்டுப்பாளையம் கேங்கா நெட்டில் பிஹேவ் చేస్తాను அப்படின்னு. அந்த அளவுக்கு அங்கே பதிஞ்சு போச்சு. ஸோ நான் தண்டுப்பாளையம் 1 பண்ணுறப்போ ரிலீஸ் ஆனப்போ எனக்கு நிறைய காமெண்ட்ஸ் வந்தது. நிறைய பேர் வந்து என்னை பர்சனலாக மீட் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, சார் ஒருத்தர் சொன்னார், சார் நான் எங்கள் வீடு ஆக்சுவலாக அவுட் ஆஃப் ஏரியா தான் இருக்குது. நான் டெய்லி தண்ணி போடுவேன் சார். நான் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போகிறதே நைட் 10 மணி தான். ஆனால் உங்கள் படம் பார்த்த பிறகு எனக்கு பயம் வந்துச்சு சார். என் ஃபேமிலி எங்கே இந்த மாதிரி ஆகிடுவேன் சார். அதனால் இப்போ நான் பாட்டை எடுத்துகிட்டு வீட்டுக்கே போயிடுறேன் சார். 6:30க்கெல்லாம் நான் வீட்டுக்கு போயிடுறேன் சார், எங்கேயும் வெளியே வரதில்லை சார் அப்படின்னு சொன்னார். நிறைய பேர் வீட்டுக்கு எல்லாம் கிரில் போட வச்சாங்க. நிறைய பேர் கேர் எடுத்தாங்க. ஸோ அந்த கேரு, அந்த அவேர்னஸ் இங்கேயும் வரட்டு அப்படிங்கிறது ஒரு இன்டென்ஷன். ரெண்டாவது, நம்ம காவல்துறை இங்கே நம்ம எஸ்பி சார் வந்திருக்கிறாரு, நம்ம ரத்னகுமார் சார் இருக்கிறாரு. உங்களுக்கெல்லாம் தெரியும். நாம் கண்ணில் பார்க்கறது காவல்துறை ஒன்று, நம்ம கண்ணுக்கு தெரியுது. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதே அண்டர் கரண்ட்டில் அவங்க நிறைய வேலை செய்கிறாங்க. இந்த சொசைட்டியை காப்பாற்றுறதுக்காக. அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம கண்ணுக்கே அது தெரியாது. அவங்க சொல்லிக்க மாட்டாங்க. அது உள்ளதான் நடக்கும். நம்மளுக்கு என்ன வந்தாங்க, ஏதோ ஒரு கைம் பிடிச்சாங்க, ஏதோ ஒன்று கொலை பிடிச்சாங்க, இவ்வளோதான். ஆனால் அண்டர் கரண்ட்டில் இந்த சொசைட்டி காப்பாற்றுறதுக்காக அந்த போலீஸுங்கிற ஒரு சிஸ்டம் எவ்வளோ டீப்பாக வேலை செய்யுது, எவ்வளோ டெடிக்கேஷனாக வேலை செய்யுது, அதுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஷன் செய்யுது அப்படிங்கிறது அவங்க சொன்னால் தான் எனக்கும் தெரியுது. ஸோ நான் தண்டுப்பாளையம் 2 படம் பண்ணப்போ அங்கே ஒரு டிஸ்கஷன் ஆச்சு. அதில் வந்து நம்ம டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு, நல்லவங்களை காமிச்சிட்டாரு கேங்க. ஸோ அதனால சில பேரெல்லாம் அப்செட் ஆகிட்டாங்க. என்னங்க திடீர்னு போய் அவங்கள இந்த மாதிரி கூட நல்லவங்களை காமிச்சிட்டீங்க அப்படின்ட்டு. அப்புறம் தான் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்ப தான் ரொம்ப ரொம்ப டீப்பாக போச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது, இந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இல்லை, ரொம்ப டீப்பில் இருக்குது. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை ஏன் நம்ம ஸ்க்ரீனில் எடுத்து வரக்கூடாது? ஒன்று படம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காதல் சப்ஜெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இன்னொன்று க்ரைம் சப்ஜெக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் இன்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, இதை நீங்கள் பேஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு உண்மையாக சொல்கிறேன், கட்ஸ் வேணும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் ஆசை தான், எல்லாம் நானும் டைரக்ஷன் பண்ணிட்டு வந்தேன். ஸ்கிரிப்ட் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கல்ல, அப்போ தான் உங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகும். இந்த மாதிரி எடுத்தால் நம்ம வீட்டு விட்டே வெளியே துரத்திடுவாங்கடா இந்த படத்தை. இந்த மாதிரி எடுத்தால் சொசைட்டியில் நம்ம என்ன சொல்லுவாங்க, நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, நம்ம அசிங்கப்பட்டுக்குவாங்க. இந்த மாதிரி திங்க் பண்ணுவான் ஒரு மனுஷன். இல்லை நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்லா தான் படம் எடுப்பேன், அந்த ஸ்கிரிப்டை மட்டும் சொல்ல வச்சுருவான். இல்லைன்னா சும்மா மேலே படம் எடுத்துட்டு அந்த படம் ஃப்ளாப் ஆக்கிடுவான். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. அந்த படத்துக்கு என்ன வேணும், அந்த எக்ஸிக்யூட் பண்ணணும், அவ்வளோதான். இல்லை அந்த சப்ஜெக்ட் டச் பண்ணக்கூடாது. நான் டச் பண்ணேன். எனக்கு நிறைய காமெண்ட்ஸ் வந்தது. என்னங்க அவ்வளோ மோசமாக எடுத்துருக்கீங்க, என்னங்க அவ்வளோ இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, நிறைய வந்து. பட் ஐ டோன்ட் கேர். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் தொட்டால் அதை டச் பண்ணே ஆகும். அதை டச் பண்ணால் தான் உண்மையை சொல்ல முடியும். ஸோ அதுதான் இந்த படத்தில் டச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ட்ரெயிலர் தெரியும், சென்சார் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுக்கு மாதிரி அது எவ்வளோ மோசமான கேங்கு, எவ்வளோ கொடூரமான கேங்கு அப்படிங்கிறது காமிக்கணும். நான் சொன்னேன், சொசைட்டியில் இந்த மாதிரி எல்லாம் டோர் வச்சாங்க, கேட் வச்சாங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யாரான ஒருத்தர் சொல்லுங்கள், பாருங்கள் இந்த ரோட்டில் போகாதீங்க, ஒரு நாய் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அந்த நாய் கடிக்குங்க அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக தான் போவான். ஏன்னா நாய் தானே, ஒரு கல் எடுத்து வச்சா ஓடிடும்ட்டு. ஆனால் அந்த நாய் ரொம்ப கொடூரமாக கடிக்கிறதோ, இல்லை அவங்களுக்கு போட்டு ஏதோ வேற மாதிரி டார்ச்சர் கொடுக்குறதோ ஒரு வீடியோ நீங்கள் காமிச்சிட்டு ஒரு நாய் இருக்குன்னு சொல்லி பாருங்க, எவ்வளோ அலர்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி வெறும் கதை சொன்ன மட்டும் பார்த்தாது, அவங்க எவ்வளோ கொடூரமாக இருக்கிறாங்க அப்படின்னு காமிச்சாதான் உண்மையிலே ஒரு அண்ணனுக்கோ தங்கச்சி மேலே, ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி மேலே, ஒரு அப்பனுக்கு அம்மா மேலே இந்த மாதிரி ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். அதுதான் இது ஒரு ட்ரை. அப்புறம் இன்னொன்று, நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் அது அண்டர் கரண்ட்டில் எவ்வளோ ஒர்க் செய்யுது அப்படிங்கிறது நமக்கு கிரைம் செல்வராஜ் சாருக்கு எல்லாம் தெரியும். ரொம்ப டீட்டெயிலாக போயிருக்கிறாரு, அவர் சொல்லுவார். ஸோ அது ஒன்று. ஸோ இது ஒன்று கண்டென்ட்டு. இந்த மாதிரி கண்டென்ட் வந்து யாரும் டச் பண்ணதில்லை. டச் பண்ணதில்லை மீன்ஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, கேட்டிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி டீப்பான கண்டென்ட் இது. நாங்கள் கர்நாடகா, எங்களுக்கு இதெல்லாம் தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியாது. உண்மை சொல்ல போனால் இந்த சப்ஜெக்டை டச் பண்ணுறதுக்கு போனால் கேஸ் விழுகுது. இப்போ நானும் கூட உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக நிறைய இன்சிடென்ட் சொல்லணும்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் சொன்னால் ஏன்னா நான் 2 டைம் போஸ்டர்ஸ் போட்டேன். ஃபஸ்ட்டு படம் ஷூட்டிங் முடிஞ்ச ஒரு போஸ்டர் போட்டேன். இப்போ ஒரு எல்லா போஸ்டர் போட்டுக்கிறேன். சொல்ல முடியாது, அந்த கேங் எங்கே யாரும் சுற்றிட்டு இருந்தாலும் சுற்றிட்டு இருப்பான். அவன் என்ன பேசுகிறான், என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு யூடியூப்லலாம் நோண்டுவாங்க. எங்கேருந்து கேஸ் போடலாம், எப்படி கேஸ் போடலாம், எப்படி இந்த படத்தை நிற்க வைக்கலாம், எப்படி ஸ்டே வரலாம். அதுக்கு ஒரு ட்ரூப்பே ஒர்க் பண்ணுது.
அது மட்டும் இல்லை, அது இன்னொரு ட்ரூப் இருக்குது, நம்மளை தேடி வந்து நம்மளுக்கு சேலஞ்ச் கூட பண்ணுவாங்க. மிரட்டல். இந்த மிரட்டல் இருக்காது தான் சாப்டர் 2 வந்து நல்லவங்களா காமிச்சிட்டார். இந்த மாதிரி இது இது இந்த ரூட்ஸ் இன்னும் இருக்குது சார். ஸ்பெஷலாக வர சொல்ல போனால் கர்நாடகாவில் இது கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால இந்த ரூட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிருக்கிறது சவுத் இந்தியாவில், தமிழ்நாட்டில், கேரளாவில், ஆந்திராவில் ஸ்டில் இருக்குது. ஆனால் அது வேறு ரூத்தில் போயிட்டுருக்கு, வேறு இதில் போயிட்டுருக்கு. அது நம்ம உள்ளே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அவங்களும் எல்லாம் அப்பப்போ எல்லாம் என்னென்ன ஆக்ஷன் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. எங்கெங்க எல்லாம் எப்படி கட் பண்ணாமல் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால இதை வச்சு கண்டென்ட் எடுத்து பண்ணிடுறோம். ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு, புது கண்டென்ட்டு, புது ஸ்க்ரீன் பிளே. இது சாப்டர் 1 தான். இது வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கும், ஆடியன்ஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்காக. சாப்டர் 2 வந்து அவுட் ஆஃப் அவுட் ரியலிஸ்டிக்காக இருக்கும். எல்லோரும் ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க. ஒரு நல்லதாக ஒரு விஷ் பண்ணுங்கள், ஆசீர்வாதம் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. வனிதா விஜயகுமார் மேடமும் அப்ரோச் பண்ணப்போ இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ 2 பேரும் யோசிக்காத ரொம்ப ஹாப்பியாக கால் ஷீட் கொடுத்தாங்க. நான் அது ரிக்வெஸ்ட் பண்ணேன், மேடம் கேரக்டர் கொஞ்சம் இது மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வாங்க மேடம், கொஞ்சம் டீப்பாக ஒர்க் பண்ணு மேடம் அப்படின்னு நல்லா ரெக்வெஸ்ட் பண்ணேன். அவங்களாம் எதுவுமே என்னடா நாம் ஒரு ஆர்டிஸ்ட்டு, நம்மளுக்கு வந்து ஒரு டைரக்டர் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு அவங்களால ஒன்றும் ஃபீல் ஆகலை. சரிங்க சார், ஓகே அப்படின்னாங்க, அவ்வளோதான். அப்புறம் நான் மேடம் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சொன்னேன். நான் ரெஃபரன்ஸ் அனுப்பலை, ஏன்னா நானே திங்க் பண்ணேன், இல்லை அந்த அளவுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் அனுப்புகிற அளவுக்கு எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட்டு 2 பேரும் தப்பு நம்ம சொன்னதுன்னு சொல்லிட்டு நான் சும்மா ஆகிட்டேன். ஆனாலும் ஒரு சின்ன பதட்டம் இருந்தது. ஏன்னா நம்ம பேசிட்டு வந்தோம், சொல்லிட்டு வந்தோம், ஸ்க்ரீன் மேலே எப்படி ஷேர் பண்ணுவோம் என்னமோ 2 பேரும் அப்படின்ட்டு. அது ஃபஸ்ட்டு ஷாட் வச்சப்போ கலக்கிட்டாங்க 2 பேரும். எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸு. ஒரு படத்துக்கு ஒரு புது இது கிரியேட் ஆச்சு, என்ன கலர் கிரியேட் ஆயிடுச்சு 2 பேருக்குனால. அதனால 2 பேருக்கும் நான் ஸ்பெஷலாக ரொம்ப நன்றி சொல்கிறேன் மேடம். மேடம் தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்குமே என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இங்கே வந்துட்டு இருக்கிற மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். படத்தை பற்றி சொல்லணுன்னா, மியூசிக் பண்ணும்போது ரொம்ப மாஸ் சேலஞ்சாக இருந்துச்சு. அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த வெங்கட் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நாராயண் சார், சோனியா மேடம், வனிதா மேடம் எல்லாம் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். பிர்லா சார், ஆலியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச்.